ஹலோ மம்மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாகவே குழந்தைகளுக்கு இருமல் சளிங்கிறது டக்குன்னு வந்துடுங்க. அப்படியே வந்தாலும் அது 1 வீக் வரைக்கும் இருக்கும், போகவும் போகாது. அதுக்கு தான் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேங்க. கொள்ளு பருப்பில் நேச்சுரலாகவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கடையில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் சீரகம், 4 மிளகு, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் ரசத்துக்கு புளி சேர்க்கறது இல்லைங்க, இன்னும் புளி சேர்த்து கொடுத்ததில்லை. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக இதில் ஒரு மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லாவே அரைச்சாச்சு. இப்போ கொள்ளு பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பருப்பு நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், தம்பிக்கு. அதனால் இதை நான் சாப்பிட்டுக்குவேன். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லாவே வதக்கி விடுங்க. இது கூடவே இப்போ நான் கொள்ளு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம எகெயின் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நிறையாவே ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் இருக்கும். இப்போ இதை ஒரு மசிச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன், கையிலேயே பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சிங்கனாவே ரச சாதம் ரெடிங்க. மீதி தண்ணியை சைட் பை கொடுத்துருங்க.